ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது இந்திய அணி துவக்க ஆட்டக்காரர் ஒருவருக்கு ஹெல்மெட்டில் பலமாக பந்து தாக்கியதன் காரணத்தினால அவர் பார்த்திங்கன்னா மைதானத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அவரை தற்போது ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதனால் இந்த தொடர் முழுக்க அவங்க விளையாடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இது தற்போது இந்த தொடரில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் 5 போட்டியில் கொண்ட தொடராக நடத்தப்பட்டுச்சு. நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் பெர்த் மைதானத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த தொடருக்கு இந்திய அணி புறப்படுவதற்கு முன்பாகவே பல தடங்கல்கள் ஏற்பட்டுச்சு. காரணம், முதல் டெஸ்ட் போட்டியில் தனக்கு குழந்தை பிறந்ததன் காரணத்தினால ரோஹித் சர்மா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் முழங்கை காயத்தினால் அவதிப்பட்ட ராகுல் விளையாடுவது கேள்விக்குறியாக இருந்துச்சு. சுப்மன் கில்லும் விரலில் ஏற்பட்ட காயத்தினால் விலகிட்டாங்க. இதனால் துவக்க ஆட்டக்காரர்கள் இல்லாமல் இந்திய அணி தடுமாறினாங்க. கடைசி நேரத்தில் விரலில் காயத்தோடு விளையாட ஆரம்பித்த ராகுல் இந்த தொடரில் தனக்கு ஒரு சிறப்பான துவக்கத்தை அவங்க ஆரம்பித்து கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 2 இன்னிங்ஸ்லையுமே ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் அடித்த ராகுல் இந்திய அணியோட வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காற்றினாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில் பிங்க் பால் டெஸ்ட் போட்டியாக 2வது டெஸ்ட் போட்டி நடைபெறுது. இது பார்த்திங்கன்னா அடிலைடு மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெறும். இதற்கு முன்பாக தற்போது நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதினாங்க. இதில் ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் வீசின ஒரு பந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸாக வரும்போது ராகுல் அவர்கள் அதை குனிந்து தடுப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. ஆனால் பந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகி அவருடைய ஹெல்மெட்டில் தாக்கிருச்சு. இதனால் வலியினால் துடித்து கீழே விழுந்த ராகுல் அவர்கள் பார்த்திங்கன்னா எழுந்து கூட நிற்க முடியவில்லை. உடனடியாக ஸ்ட்ரக்சரில் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. தற்போது வரைக்கும் இது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாமல் இருக்குது. இதன் காரணத்தினால 2வது டெஸ்ட் போட்டி மற்றும் அடுத்தடுத்து இந்த தொடர் முழுக்க ராகுல் விளையாடுவது கேள்விக்குறி ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தொடருக்கு முன்பு வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருந்து தவித்து கொண்டிருந்த ராகுல் இந்த தொடரில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி மீண்டும் தன்னுடைய ஃபார்மை நிரூபித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு ஒரு தூண் போல நின்று ஒரு நல்ல அடித்தளம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. 2வது இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 77 ரன்களை குவிச்சிருந்தாங்க. தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய அணிக்கு திரும்பி இருந்த போதிலுமே அவர் ராகுல் நல்ல ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் ராகுலுக்காக தன்னுடைய ஓப்பனிங் இடத்தை விட்டு கொடுத்துருந்தாங்க. சுப்மன் கில் மற்றும் அப்படி இல்லைனா ராகுல் அவர்களோட ஜெய்ஸ்வால் அவர்கள் தான் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்க போகிறாங்க அப்படின்னு இந்திய அணி அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான நிலைமையில் தற்போது பயிற்சி டெஸ்ட் போட்டியில் ராகுல் அவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. பொதுவாகவே ஆசிய கண்டங்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் ராகுல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தினால தான் அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த டெஸ்ட் போட்டியில் துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கினாங்க. அதற்கு ஏற்றவாறு அவரும் தன்னுடைய பேட்டிங் திறமையை நிரூபித்தாங்க. தற்போது ரோஹித் சர்மா அவர்களே தன்னுடைய துவக்க இடத்தை அவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் நல்ல ஃபார்மில் இருந்த ராகுல் தற்போது காயத்தினால் அவதியுற்று வருவது தற்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாது இந்த தொடர் முழுக்க அவங்க விளையாடுவாங்களே அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகியிருக்கு. இவங்க விளையாடாத பட்சத்தில் ஜெய்ஸ்வால் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குவாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.